அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானினுடைய பெருவாரியான நோன்புகளை நோற்று நடுப்பகுதியை தாண்ட காத்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த ரமலானில் எமக்குள்ளே சில மாற்றங்களை எமது வாழ்க்கையின் அன்றாட மாற்றமாக மாற்றிக்கொள்வதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த வரிசையில் இந்த ரமலானோடு எமது குடும்ப உறவுகளோடு உள்ள அந்த இன பந்துக்களை உறவுகளை பேணுகின்ற அந்த இபாதத்தில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எமது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தவறுகள், பிழைகள் அல்லது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களினால் நாங்கள் செய்த எமது உறவுகளுக்கும் எமக்கும் மத்தியிலே ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளை எல்லாம் இந்த ரமலானோடு நாங்கள் கலைந்து எங்களையும் இந்த ரமலானில் எமக்கும் எமது குடும்ப உறவுகளுக்கும் இன பந்துக்களுக்கும் இரத்த உறவுகளுக்கும் மத்தியிலே உள்ள அந்த உறவு பாலத்தை பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த ரமலானில் நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப உறவுகளை பற்றி சொல்கின்ற நேரம், அர்ஸலனி பிசிலத்தில் அர்ஹாம் வ கத்ரில் அவ்தான் வ அன் யுஹிதல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் தஆலா என்னை குடும்ப உறவுகளை, குடல்வாய் ஜனங்களை, இரத்த உறவுகளை, இன பந்துக்களை பேணி நடப்பதற்காக என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான். சிலைகளை உடைப்பதற்கும் அல்லாஹுவை மாத்திரம் அவனுக்கு இணை வைக்காமல் அவனை ஏகத்துவப்படுத்தி வணங்குவதற்கும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாயிருப்பதை பார்க்கிறோம். எனவே அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதரை பற்றி கேட்ட நேரம் அபூ சுஃபியான் அந்த ஹிர்கல் மன்னருடன் சொன்னது, யஅ்முருனா பிஸ்ஸலா வஸ்ஸகா வஸ்ஸிலா வல் அஃபாஃப். அந்த நபி எங்களுக்கு தொழுகையை ஏவுகிறார், ஜக்காத்தை ஏவுகிறார், குடும்ப உறவுகளை பேணுவதை ஏவுகிறார், கற்பொழுக்கத்தை ஏவுகிறார் என்று அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிராக இருக்கிற நேரம் அந்த ரோம் மன்னருக்கு, ஹிர்கல் மன்னருக்கு சொன்ன செய்தியையும் நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தின் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஆணிவேர் பிரச்சாரமாக இருந்த அந்த ஏகத்துவத்தோடு இணைத்து அந்த இரத்த உறவை பேணுவதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி, முதலாவது அல் குர்ஆன் இறங்குகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிரா குகையிலே அந்த முதலாவது கட்டமாக வஹியை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய அந்த உண்மையான தோற்றத்தில் கண்டு பயந்து அல்லாஹ்வின் தூதர் தனது மனைவி ஹதீஜா அம்மையார் அவர்களிடம் வந்து சொன்ன பொழுது, என்னை போத்துங்கள், ஜம்மிலூனி என்று என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு ஆறுதலாக சொன்ன வார்த்தைகள் என்ன? கல்லா, அவ்வாறு அல்ல, வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதன், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்க இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல் வதுக்ஸிபுல் மஅதூம் வதுஈனு அலா நவாஇபில் ஹக், நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஒன்றும் இல்லைன்னு வாரவங்களுக்கு வழி காட்டுறீங்க, சத்தியத்துக்காக
நிற்கிறீர்கள் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற பொழுதும் அல்லாவின் தூதரிடமிருந்த மிக அழகிய குணம்தான் இரத்த உறவோடு சேர்ந்து வாழ்வது. எனவே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாவின் தூதரே, துல்லனி அலா அமலி யுத்னீனி மினல் ஜன்னா வ யுபாஇதுனி மினன்னார். எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த அமல் என்னை சொர்க்கத்துக்கு நெருக்கச் செய்ய வேண்டும், நரகத்தை விட்டும் என்னை தூரமாக்க வேண்டும். ஃபகால லஹு, அவருக்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள், தஅபுதில்லாஹ் லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ வ துகீமுஸ் ஸலா வ துஅதி ஸகா வ தஸில் ஸா ரஹிமக். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இணை வைக்காமல் அல்லாவை வணங்கு, தொழுகையை நிலைநாட்டு, ஜக்காத்தை கொடு, உனது இரத்த பந்தங்களோடு இணைந்து சேர்ந்து வாழு. ஃபலம்மா அதுபர ரஜுல், அந்த மனிதர் திரும்பி செல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் தமஸ்ஸக பிமா உமிர பிஹி தஹல் ஜன்னா. நான் உனக்கு ஏவிய இந்த விடயத்தை நீ பின்பற்றினால் நீ சுவனம் நுழைவாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. எனவே சொர்க்கத்துக்கு நுழை வைப்பதற்கும் நரகத்தை விட்டும் தூரமாக்குவதற்கும் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்குவதற்கும் உள்ள ஒரு முக்கிய அம்சமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், இரத்த உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும். உண்மையிலேயே சில போது எமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மனித பலகீனங்களினால் எமது இரத்த உறவுகளோடு நாங்கள் பகைத்து வாழலாம். பகைத்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட எமது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் அவைகளை நாங்கள் உணர்ந்து எல்லா மனிதனுடைய அறிவும் எல்லா மனிதனுடைய குணாதிசயங்களும் தன்மைகளும் ஒரே நிலையில் இருக்காது என்பதை புரிந்து அவர்களது குணங்களுக்கும் அறிவு தரங்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப நாங்கள் முடிந்த அளவு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில போது சில குடும்ப உறவுகளினால் எமக்கு கேவலமும் அவர்களோடு இணைந்து வாழ்வதனால் சில போது எமக்கு பிரச்சனைகளும் வருமாக இருந்தால் அந்த கட்டத்திலும் அவருடைய உறவுகளை முறிக்காமல் முடிந்த அளவு அவர்களோடு உறவுகளை பேணி நாங்கள் எமது கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்து கொள்வதோடு அவர்களது கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூட சொல்கிறான், நீங்கள் மாறி செய்து இஸ்லாத்தை விட்டு வழிகேட்டில் திரும்பி சென்று துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும், நீங்கள் பூமியில் குழப்பம் செய்து குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். குடும்ப உறவுகளை முறித்து வாழ்வது பூமியிலே குழப்பம் செய்வதற்கு சமன் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின், இரத்த உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அதே போல இந்த இரத்த உறவில் மிக உன்னதமான உறவுதான் தாயும் தந்தையும். தாயும் தந்தையுடைய உறவையும் நாங்கள் ஒரு நாளும் அவர்களுடைய உறவுகளை முறித்து சுவனம் செல்லவே முடியாது. அவர்களுடைய உறவுதான் இரத்த உறவுகளில் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளது. அவர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே எமது தாய் தந்தை, அதே போல எமது கூட பிறந்த சகோதர சகோதரிகள், எமது தாய் தந்தையின் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், இப்படி எமது தாய் தந்தையின் பெற்றோர்கள் என்று இந்த இரத்த உறவுகளை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு அவர்களோடு உள்ள உறவை நாங்கள் பேணிக்கொண்டு இந்த ரமலானில் இந்த இரத்த உறவை நான் முறிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு பாடத்தை நாங்கள் படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமலான் எம்மை மாற்றியிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் இரத்த உறவுகளோடு உள்ள அந்த உறவை பலப்படுத்தி கொள்வதற்கும் எம்மால் அவர்களுக்கு ஏதாவது தவறுகள் பிழைகள் நடந்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் தஆலா இரத்த உறவை பேணி வாழக்கூடிய சிறந்த மக்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.